இந்த டிஎன்ஏ ஜோதிடம் மட்டும் கிடையாது. எந்த அறிவு பதிவாக இருந்தாலும் அது ஒரு விருட்சம் மாதிரி வளர்ந்துகிட்டே இருக்கும். நம்மளுடைய பழமை அழிஞ்சதுக்கு மிகப்பெரிய காரணம் எது தெரியுங்களா? சுயநலம். நிறைய விஷயத்த மக்களுக்கு பகிராம அவங்களுக்குள்ளேயே வச்சு 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 அழிஞ்சு போனதுனால தான் இன்னைக்கு நம்ம எல்லாருமே சுதந்திரம் வாங்கி இவ்வளவு வருஷம் ஆனதுக்கு அப்புறமும் கூட வெள்ளைக்காரனுடைய அறிவுக்கு நாம் அடிமையாக இருக்கின்றோம். அந்த அடிமை சங்கிலியிலிருந்து நம்ம மீளணும்னா நாம் சுயமாக சிந்திக்க வேண்டும். நம் சுய சிந்தனையின் மூலமாக விருத்தியாகின்ற இந்த ஞானத்தை பாரபட்சம் இல்லாமல் இந்த அகிலத்துக்கு நாம் பரப்ப வேண்டும், பகிர வேண்டும். தயவு செஞ்சு அந்த விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள். அறிவுக்கு சாவே கிடையாது, ஞானத்துக்கு அழிவே கிடையாது. நாம போயிடலாம், இந்த தேகம் அழிஞ்சு போலாம். ஆனா இந்த தேகத்தின் மூலியமாக வெளிப்பட்ட அந்த ஞானம், பதிவு செஞ்ச அந்த ஞானம் என்னைக்குமே அழியாது. ஞானம் எப்ப அழிஞ்சு போகும்னா, ஒரு தலைமுறையிலிருந்து அடுத்த தலைமுறைக்கு அது கடத்தப்படாமல் அப்படியே அது விடப்படும் பொழுது அந்த பதிவு நின்றுவிடும். அந்த மாதிரி எவ்வளவோ நம்ம முன்னோர்கள் எழுதி வச்ச ஓலைச்சுவடிகள்லாம் அழிஞ்சு போச்சு, எவ்வளவோ விஷயங்கள் அழிஞ்சு போச்சு. மிச்ச சொச்சம் இருக்கிற கொஞ்சத்தையாவது நாம வளர்ப்போம், அதை விருட்சமாக அடுத்த தலைமுறைக்கு பகிர்ந்து கொண்டே இருப்போம். நம்மால் இயன்றவரை, நம்ம உயிர் இந்த உடம்புல இருக்கிற வரைக்கும். ஆய்வுகள் தொடரும்.